இந்த வீக் பிக் பாஸ்ல நடந்துட்டு இருக்கிற வீக்கெண்ட் எபிசோட்ல கமல் சார் இருந்துட்டு பூர்ணிமாவை வச்சு கிழிச்சு ரோஸ்ட் பண்ணி எடுத்துட்டாரு. அப்படி என்ன பண்ணாருன்னு நம்ம வீடியோல பாப்போமா? பாடும் பாடி தொலையும். ஃபர்ஸ்ட் கமல் சார் இந்த விஷயத்த ரவீனா கிட்ட இருந்து ஆரம்பிச்சாரு. ரவீனா கிட்ட ஏன் இந்த மாதிரி ஃபுல் அமௌண்ட் மணி கொடுத்தீங்க, அதனால தானே பெரிய பிரச்சனையே ஆரம்பிச்சுன்னு சொல்லி கேட்டாரு. அதுக்கு ரவீனாவும் ஆமா சார் நான் பண்ணது தப்புதான்னு சொல்லி ஒத்துக்கிட்டாங்க. நான் வாழ வேண்டும் ஐயா, வாழ வேண்டும். அடச்சி படுத்தே விட்டான் ஐயா. அண்ட் ரூல்ஸ்லையும் ஒருத்தருக்கு அமௌண்ட் கொடுக்கூடாதுன்னு இல்லை சார், அதெல்லாம் நான் ஃபாலோ பண்ணிட்டேன்னு சொன்னாங்க. அப்படி ரூல்ஸ் இல்லைன்னாலும் நீங்கள் ஃபேவரிசம் பண்ணது தப்பு தான் சொன்னாரு. ஆனால் நீங்கள் தப்பை ஒத்துக்கிட்டது பெரிய விஷயமா இருக்கு, இனிமேல் அந்த மாதிரி தப்பு பண்ணாதீங்கன்னு சொல்லி வார்ன் பண்ணிட்டு எல்லாத்துக்கிட்டையுமே இதை பற்றின ஒப்பீனியன் கேட்டாரு. அந்த டைம்ல ஒவ்வொருத்தரையா கேட்டுட்டு இருக்கும் போது பூர்ணிமா மட்டும் ஸ்கிப் பண்ணிட்டு மாயா கிட்ட போயிட்டாரு. அடுத்தது சரவண விக்ரம் எல்லாமே கேட்டு முடிச்சதுக்கு அப்புறம் பூர்ணிமா கை தூக்கி அவங்களா பேசுறதுக்காக முன் வந்தாங்க. அந்த டைம்ல தான் கமல் சார் விசுரூபமே எடுத்தார். அந்த அறையில தான் அவன் முகத்துல ஒரு வித்தியாசமான மாற்றத்தை நான் கவனிச்சேன். வீக்கெண்ட் எபிசோட்ல கமல் சார் கேட்பாரு, நம்ம சமாளிச்சுக்கலாம், நமக்கு என்ன பேசவா தெரியாது அப்படிங்கிற மாதிரி பூர்ணிமா மாயாட்ட பேசிட்டு இருந்தாங்க இல்லையா, அந்த விஷயத்தை வச்சு பூர்ணிமாவை கமல் சார் கிளின்னு கிழிச்சு எடுத்துட்டாரு. பூர்ணிமாவை எந்திரிச்சு சார் நான் இந்த மாதிரி சொல்ல, அந்த மாதிரி சொல்ல, அப்படி சொல்ல, இப்படி சொல்லிதான் விளக்கம் கொடுத்தாலுமே கமல் சார் எதையுமே மைண்ட்ல போட்டுக்கிற மாதிரி இல்ல. அர்த்தம் அப்படித்தான் நான் பாடினேன். இல்லை இல்லை, நீ என்ன விளக்கம் சொன்னாலும் அதை ஏற்றுக்கொள்ள என் மனம் மறுக்கின்றது. இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் நம்ம தான் இருந்துட்டு கமல் சார் மாயாக்கு பூர்ணிமா ஃபேவரிசம் பண்ணாருன்னு சொன்னோம்ல. அதாங்க போன வாரம் ஃபுல்லா ட்விட்டர்ல கமல் சாரை கிழிச்சுக்கிட்டு இருந்தோம்ல, அந்த விஷயத்தை அவரும் பார்த்திருப்பாரு. அவர் நல்ல பேர் இருக்கா இந்த மாதிரி பண்ணிட்டாரு எனக்கு தோணுச்சு. உங்களுக்கு இதை பத்தின வேற டிஃபரெண்டான ஒப்பீனியன் இருந்தால் மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இந்த மாதிரியான பிக் பாஸ் அப்டேட்ஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். See you on another video. Bye.